வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த காக்னிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமே, அது ஒரு வி ஆர் ரியலி ஹேவிங் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அதாவது இந்த காக்னிட்டிவ் சைக்காலஜி டெவலப் பண்ணியிருக்கிற இந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். இது இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. எப்படி ஆகுதுன்னு கேட்டால், படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப விதத்தில் பெரிய அளவில் ஒரு ஊக்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரண சைக்காலஜி வாசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்காது. வெறும் வாயில் சொல்லுவாங்க, அவன் சைக்காலஜி தெரியும், இவங்க சைக்காலஜிலாம் எனக்கு தெரியும்னு. அது பொதுப்படியாக சொல்கிற விஷயம். யாரோட சைக்காலஜியும் அன்லஸ் அதர்வைஸ் வி ஃபாலோ தெம், அன்லஸ் அதர்வைஸ் வி அப்சர்வ் தெம், அதுக்கு முன்னாடியே அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். தட் இஸ் லேமன்ஸ் சைக்காலஜின்ற வார்த்தை அது நம்மளோட இந்த ரிசர்ச் ஏரியாவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் இந்த காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி சைக்காலஜி இருக்கே, இது சைக்காலஜியோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது டெவலப்மெண்டல் சைக்காலஜி, அப்நார்மல் சைக்காலஜி, சோஷியல் சைக்காலஜி, இன்னும் எமோஷன்ஸ், மோட்டிவேஷன்ஸ், இது எல்லா சப்ஜெக்டையும் எல்லா டாப்பிக்கையும் இதுக்குள்ளே அடக்கினது தான். இப்போ ப்ரெசன்ட் சீனாரியோவில் நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால பிரெயின் எப்படியெல்லாம் வேலை செய்யறது, அதாவது பர்செப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அந்த பர்செப்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? ஒரு காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் காக்னிஷன் அப்படின்னா என்ன? அதில் எல்லாமே நம்மளோட பர்செப்ஷன், அட்டென்ஷன், நம்மளோட இன்வால்மெண்ட்டு, ஃபோக்கஸிங் எபிலிட்டி, ஆட்டிடியூடு, நம்மளோட நினைவாற்றல், எண்ணம், சொல், செயல், அது எல்லாமே டாக்டைல், ஊற்றுணர்வு, இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கினது தான். ஒரு பர்செப்ஷன்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, நம்ம பார்த்தா தான் பர்செப்ஷன். பார்த்து புரிஞ்சுக்கணும், கேட்டு புரிஞ்சுக்கணும், அப்புறம் உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பர்செப்ஷனில் சேர்த்துக்கு தான். ஆனால் அன்கான்ஷியஸ் பர்செப்ஷன் ஒன்று உண்டா? நம்ம ஒரு இடத்துக்கு போவே இல்லை, அங்கே ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குது, அதனோட த்ரெஷோல்டு நம்மளுக்கு ஒரு உணர்வுகளை தரவே இல்லை. நம்ம ஒரு ஹாலில் உட்காந்துருக்குறோம், அவுட்டர் டோரில் இல்லாட்டி போனால் அந்த பேக்யார்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது அப்படின்னா, அது என்ன சத்தம்னு அந்த மெலிசா மேலாட, அதாவது ஒரு த்ரெஷோல்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஃபிசிக்ஸ்லாம் படிக்கும்பொழுது. அப்படின்னா அது என்ன த்ரெஷோல்டு? ஒரு ஸ்டிமுலி உங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸை அது என்ன ஊக்கப்படுத்தி அதில் பலானது கிடைக்கிறது. இப்போ இங்கே ஒரு ஒளி இருக்குது, ஒரு இருட்டான ரூமு, அந்த இருட்டான அறையில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுறோம், ஒரே ஒரு கேண்டில் அப்படின்னா அத்தனை இருட்டும் அந்த ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றின பொழுது அங்கே இருக்கிற என்ன பண்ணிட்டு இருட்டு போயிடுது. ஆனால் அந்த ஒரு வெளிச்சத்தில் நம்மளோட என்ன பண்ண முடியும்? ட்ரிக்னாமெட்ரி போட முடியுமா? கணக்கு போட முடியுமா? இல்லை மைன்யூட்டாக இருக்கிற ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் எல்லாம் அந்த சென்டிமீட்டர் துல்லியமாக அதை நம்ம அந்த வெளிச்சம் போருமா? அப்படின்னா அது இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், இட் இஸ் நாட் இனஃப். இன்னும் கொஞ்சம் பிரைட்டர் லைட் வேணும். ஆனால் இருட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு யூனிட், இல்லை ஒரு யூனிட்டுகளை ஒரே ஒரு த்ரெஷோல்டு கொடுக்குற அந்த லைட்டோட மெழுகுவர்த்தியோட ஒளி அந்த இடத்துல இருக்க இருட்டை போக்கிடுது. அதுபோல் லோயஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டிமுலி டு ஸ்டிமுலேட் த ஆர்கானிசம், அது த்ரெஷோல்டு, அப்படி லோயஸ்ட். அதே மாதிரி காதில் கேட்கறதுக்கும் அந்த சவுண்டு ஸ்டிமுலி லோயஸ்ட் லெவலில் இருக்கணும். அதே மாதிரி கண்ணுக்கு பார்க்குறதுக்கும் வெளிச்சம் ஒரு லோயஸ்ட் லெவலில் இருக்கணும். அப்படின்னா அதே போல் நம்ம தொட்டு பார்க்குறோம், நம்மளோட அந்த ஹேர் ஃபாலிகளோட எட்ஜை தொடும்போது நம்மளுக்கு தெரியும்னு சொன்னால் த லோயஸ்ட் த்ரெஷோல்ட், லோயஸ்ட் அளவில் இருக்கிற அந்த ஸ்டிமுலி நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி இது இங்கே வெளிச்சம் இருக்குது, இங்கே லைட் இருக்குது, அந்த இங்கே சத்தம் கேட்குறது, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் ஒரு பாட்டு கேட்குறது, இசை காது வழியாக எட்டி பார்க்குறது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த லோயஸ்ட் த்ரெஷோல்டுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால் சென்சிட்டிவாக இருக்க முடியும். அதுபோல் இந்த பர்செப்ஷன்னு சொன்னால் அன்கான்ஷியஸ் பர்செப்ஷன் எங்கேயான உண்டா? இஸ் இட் பாசிபிள்? அதில் சில சமயத்தில் கான்ஷியஸ் பர்செப்ஷன்னாலே கான்ஷியஸ் உணர்வுகள் நம்ம என்ன துல்லியமாக புத்துணர்ச்சியோடு இருக்கும்பொழுது பார்க்கறது தான் கான்ஷியஸ்னஸ். அது இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கு என்ன காரணம்? அடிப்படையில் இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ்லாம் பிரெயினில் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறது, எப்படி நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்னு தான் இந்த வரப்போகிற பதிவுகளில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் விஷயம், சாதாரணமாக எல்லாருக்குமே நம்மள அனைவருக்கும் என்ன பண்ணும்? நம்மளுடைய மூளை ஒரு 2% வேலை செய்தாலே நம்ம பெரிய ஜீனியஸ் தான்.
2% வேலை செய்தாலே. ஆனால் நம்மள நிறைய பேருக்கு 2% மூளை வந்து வேலை செய்கிறது இல்லை. சில நேரத்தில் ஒரு 0.05% தான் வேலை செய்யுது. அதனால் நிறைய பிள்ளைங்களால் சிறப்பாக படிக்க முடியல. மோரோவர் கவனம் ரொம்ப சிதறது. கவனம் சிதறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இன்றைய சூழ்நிலையில் இருக்குது. அப்போது கவனம் சிதறாமல் இருக்கணும். மைண்ட் இஸ் எபிலிட்டி டு ஃபோக்கஸ். மைண்ட்ஸ் எபிலிட்டி டு ஃபோக்கஸ் என்ன? எதை பார்க்கமோ, எதில் விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ அதை நம்ம உன்னிப்பாக கவனித்து அதில் எங்கே என்ன செய்தி இருக்குதுன்னு நம்ம கவனிச்சுக்கணும். அது மாதிரி இருக்கும்போது ஏன் நம்மளால் நிறைய விஷயங்களை கவனித்துக்க முடியல, கவனித்த விஷயங்களை ஏன் ரீட்டைன் பண்ணிக்க முடியல அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் பிரெயினை சூப்பர் பிரெயினாக ஆக்கணும். அதை காட்டிலும் அதை நல்லா பழக்கப்படுத்தலாம். நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் செல்லு வேலை செய்கிறது? 2% நம்ம வேலை செய்கிறோம்னு சொன்னால் அதுவே போதும் தான். ஆனால் அதை சிறப்பாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். நல்லா பழக்கப்படுத்தலாம். செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அதாவது அந்த குணம் பிஹேவியரில் சேர்த்துக்கும் பொழுது நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிக்கிறது, எல்லாரோடையும் நட்பாக பழகிறது, அப்புறம் கேட்டதை அள்ளி பெரிய தாராள மனசோட கொடுக்கறது, அப்புறம் நட்பும் தயையும் கொடையும். அதாவது தயை அடுத்தவங்களோட என்ன அடுத்த மற்ற மக்களோட கூட விசுவாசமாக இரக்கத்தோட அன்போட பரிவோட பாசத்தோட பழகணும். அது கூட பிறவி குணம்தான். ஆனால் மற்றபடி இந்த வாசிக்கிறோம், படிக்கிறோம், செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே என்ன பண்ணலாம்? பழக்கத்தில் வரவழைக்கலாம். அதுபோல் நம்மளோட மூளையோட எபிலிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், சிறப்புப்படுத்தணும், ஷார்ப்பு பண்ணணும். அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளால் படிக்க முடியும். சிலவங்களுக்கு நிறைய நேரம் படிக்கிறது, தொடர்ந்து 2 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா தே வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். அது வந்து ஒரு சாதாரண சின்ன குழந்தைகளுக்கு கூட அது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஒரு மணி நேரம் அந்த பிள்ளைங்கள புத்தகத்துக்கு முன்னாடி உட்காந்து வச்சு இதை எழுது, இதை படிச்சுடு, இதை என்ன அதை எழுதி முடிச்சுடு, இதை ஹேண்ட் ரைட்டிங் எழுது, ஹோம்ஒர்க் முடி, சம்ஸ் எல்லாம் போட்டு முடி அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ஒரு முதல் 15-20 நிமிஷம் கழிச்சு ஏனோ தானோ ஜஸ்ட் ட்ராயிங் போடுற மாதிரி பார்த்து கிறுக்கிட்டு போயிடும். அதை காட்டிலும் சாதாரண பழக்க வழக்கத்தில் அதனோட சிறப்பாக மாற்றணும். ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அதில்? சாதாரண வேலையில் ஒன்றும் இல்லை, நம்மளால் செய்ய முடியாது, இவ்வளோதான் முடியும்பா அப்படின்னு சொல்லி ப்ரெசென்டர் சினாரியோவில் நிறைய பிள்ளைங்க அப்படியே ஒரு உதாசீனமாக அதெல்லாம் ஒதுக்கிட்டு போகிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்கோம். ஆனால் பசங்களுக்கு எபிலிட்டி டு ஃபோக்கஸ் அதை சொல்லி கொடுத்தா இப்போ என்னாச்சு? 10 நிமிஷம் தான் இருக்குது. இப்போது கடைசி 10 நிமிஷம் இருக்குது. இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த 4 வரியும் வேகமாக படிச்சிடணும். இந்த 4 வரியும் வேகமாக படிச்சுட்டு அதில் என்ன படித்தேன்னு சொல்லணும். யூ ஷுட் நாட் லம்பியாக ரொம்ப நேரம் புத்தகத்தை வச்சுன்னு பார்க்கறத காட்டிலும் இது ப்ரோமோனோ அப்படின்னு இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சின்ன பிள்ளைங்கள்கிட்ட நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னு கேட்டால், திஸ் வே ஆஃப் மேக்கிங் த பிரெயின் மோர் ஷார்ப்பர் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 3 சென்டென்ஸ் 4 சென்டென்ஸ் இருக்கிற ஒரு பேராகிராஃப் இல்லைன்னா 4 சம் போடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அதை படித்து சொல்லணும். அவ்வளோ நேரம் படித்தா போகிறோம். இந்த 10 நிமிஷத்தில் ஒரு வேகமாக ஒரு டைம் லிமிட்குள்ளே ஒரு ஷார்ட்டர் ஸ்பேன் ஆஃப் டைமில் வித் மோர் அட்டென்ஷன் அதில் காட்டிலும் மோர் ஃபோக்கஸிங் அதில் படித்தாக்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த விஷயம் அந்த செய்தி நினைவில் நின்றுடும். இதுபோல் 1 மணி நேரத்தில் 15 நிமிஷம் செலவு பண்ணி படித்தாலே ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கச்சேவோ 4ஆம் கிளாஸ் படிக்கச்சேவோ அந்த பிள்ளைங்களோட எபிலிட்டி டு ரீடு, எபிலிட்டி டு ஸ்டடி வெல், ஓரல் ரீடிங் மட்டும் இல்லை, எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் அது வந்து எங்கேயோ இருக்கும். அதோட அந்த சாமர்த்தியத்துக்கு அது தனியாக சொல்ல வேண்டாம். எப்படி இந்த குழந்தை இவ்வளோ ஸ்மார்ட்டாக படிக்கிறது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறது, இவ்வளோ ஸ்மார்ட்டாக படிக்கிறது அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைனிங் தான். இது மாதிரி எப்படியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி நம்மளோட மூளையை சிறப்பான ஷார்ப்பான அளவில், அதாவது மூளை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற ஒரு எபிலிட்டியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்ற வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.